Praise the Lord. Welcome, Alpha. We were meditating on Deuteronomy, the book of Deuteronomy. உபாமம் புஸ்தகத்தை நம்ம ஆராய்ச்சி பண்ணி கொண்டு வருகிறோம். உபாமம் 11ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் வாசிப்போம். நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் அன்பு கொண்டு அவருடைய பிரமாணங்களையும் அவருடைய கட்டளைகளையும் அவருடைய நியாயங்களையும் அவருடைய கற்பனைகளையும் எப்பொழுதும் கைக்கொள்வாயாக. உங்கள் தேவனாகிய கர்த்தர் செய்த சிச்சையும் அவர் மகத்துவத்தையும் அவர் பலத்த கையையும் அவர் ஓங்கிய புயத்தையும் இதெல்லாம் நம்மளை வாசிக்க சொல்லிருக்குது. லெட் மீ கோ டு த ஹீப்ரூ பைபிள் அண்ட் ரீட். யூ ஷல் லவ் ஹஷிம். அவங்க உங்களுக்கு திருப்பி சொல்லுகிறேன், யூதர்கள் கடவுளை அஷீம் என்று தான் காட் அஷீம் என்று தான் சொல்கிறார். அஷீம் யோ காட் அண்ட் யூ ஷல் சேஃப் காட் ஹிஸ் சார்ஜ். அவருக்கு நம்ம கொடுத்த சார்ஜ் அதை பாதுகாப்பாக வைத்துக்கொள்ளணும்னு போட்டிருக்கீங்க. ஹிஸ் டிக்ரீஸ் ஹிஸ் ஆர்டினன்சஸ் அண்ட் ஹிஸ் கமாண்ட்மெண்ட்ஸ் all the days. You shall know today that is not your children who did not know and who did not see the chastisement. இது ஏன் கொடுக்குறாருன்னு சொன்னால், சந்ததியாக கர்த்தரை நாம் சேவிக்கணும். ஏன்னா நம்ம ஒரு சேவிச்சிடுவோம், ஆனால் நமக்கு வர பின் சந்ததி அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க மாட்டோம். சொல்லிக் கொடுக்காத போது அவர்களுக்கு கர்த்தரை பற்றி தெரியாது. இது ஈவன் கிறிஸ்டியன் ஃபேமிலிஸில் நடக்குதும். இப்போ ஆக்சுவலாக நம்ம கர்த்தருக்குள்ளே தான் இருப்போம், ஆனால் நம்ம பிள்ளைங்களை சரியாக அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க மாட்டோம். சம்டைம்ஸ் தே கெட் டிஸ்இன்ட்ரெஸ்டட். அது டிஸ்இன்ட்ரெஸ்டட் ஆகிட்டு அவங்க அதை விட்டுடுவாங்க. சம்டைம்ஸ் இட் ஹேப்பன்ஸ். இப்போ பார்த்திங்கன்னா டீனேஜர்ஸ் வரும்போது அவங்க ரிபல்லியஸாக போயிடுறாங்க. ரிபல்லியஸாக போயிட்டு அவங்க என்ன பண்ணாங்க, தங்களுக்கு தான் எல்லாம் தெரியும். நாங்கள் பை த டைம் தே ரியலைஸ் தட் தே ஆர் நாட் எவ்ரி திங், நிறைய கற்றுக்க வேண்டிய இருக்குதுன்னு தெரிஞ்ச பை த டைம் தே ரியலைஸ் இட் செவரல் இயர்ஸ் would have run. எல்லாம் ஓடிடும், இயர்ஸ் எல்லாம் ஓடிடும். அப்புறம் அவங்களுக்கு ஒன்று கற்றுக்கிறது கஷ்டம். நான் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன், எவ்வளோ வருஷமானாலும் நம்ம எதுவுமே கற்றுக்க முடியாது, கற்றுக்கிட்டே தான் இருக்கணும். இஃப் யூ வாண்ட் டு நோ அபவுட் ஜீசஸ் கிரைஸ்ட் அண்ட் காட், இது லைஃப் லாங் போராட்டம். டில் அவர் லைஃப் எண்ட்ஸ், அது வரைக்கும் நம்ம அவரை பற்றி கற்றுக்கணும். அதனால தான் இவர் என்ன சொல்கிறாரு, ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு தடவையும் நம்ம கர்த்தரை விட்டு பின்வாங்கும் போது என்னன்னா, வி ஆர் கம்மிங் பேக் டு த ஸ்டார்டிங் பாயிண்ட் தான் வரும். அதனால் தான் அவர் என்ன சொல்கிறாரு, நீ அவரோட நியாயத்தை கற்றுக்கோ. ஏன் அவர் அப்படி சொல்கிறாரு எல்லாத்தையும் புரிஞ்சுக்கோ. நீ அவரால் உருவாக்கப்பட்ட, அவர் உன்னை நடத்தி கொண்டு வருகிறார். அவர் கூட இருக்கிற வரைக்கும் உனக்கு கவலை கிடையாது. அவர் வெற்றியான பாதையில் தான் போயிட்டுருப்ப. அவரை உன் பக்கத்தில் வச்சுக்கோ. அவர் எப்போ வைக்கணும்னா அவர் வார்த்தையையும் நீ வைப்ப. அப்போ வார்த்தையை வைக்கும்போது தான் நம்மளுக்கு அது வாய்க்கும். அதை தான் சொல்லிகிட்டே இருக்கிறாரு. இங்கே போட்டிருக்கோம் 2வது வசனத்தில், அவருடைய சிச்சையும் அவர் மகத்துவத்தையும் அவருடைய பலத்த கையும் ஓங்கிய புயத்தையும் பார்வோனுக்கு செய்த அதிசயங்களையும். இப்போ பார்வோனை சும்மா விடல. பார்வோன் இஸ்ரேல் புத்திரர்களுக்கு அகெயின்ஸ்டாக வந்தான். அவனை வச்சு அவர் பயங்கரமாக கவனித்து அனுப்பித்தார். கடைசியில் சிவந்த சமுத்திரத்தில் பார்வோனையும் அவன் சேனையும் கவுத்து போட்டார்னு போட்டிருக்கோம். இது 136வது சங்கீதத்தில் போட்டிருக்கோம், ஐ திங்க். யா, லெட் us turn our Bibles to Psalm 136. 136 verse 15. இந்த இடத்துல போட்டிருக்கோம், பார்வோனையும் அவன் சேனையும் சிவந்த சமுத்திரத்தில் கவிழ்த்து போட்டவர்களை துதியுங்கள், அவர் கிருபை. அப்படி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்வோனும் ராஜாவும் போயிருக்கான், ராஜாவோட ஆமியும் போயிருக்கு தண்ணீரில், சிவந்த சமுத்திரத்துக்குள்ளே. டாக்டர் ஒயிட்டுன்னு ஒருத்தர் இருந்தார். அவருடைய ரிசர்ச் படி பார்த்தா அந்த இடத்துல ஒரு பிரிட்ஜ் மாதிரி இருக்குது ரெட் சீல.
அதோட ஆழம், அந்த இடத்துல ஏரியாவில் ஆழங்கள் வந்து ரெட் சீயில் இருக்கிற ஆழங்கள் 5000 அடி ஆழங்கள், 5000 5500 அப்படி தான் டெப்த் சார்ஜ் போட்டு பார்த்ததில் இருக்குது. ஆனால் அந்த இடத்துல ஒரு 1000 அடிக்கு ஒரு பிரிட்ஜ் மாதிரி, 5000 அடி ஆழத்தில் ஒரு 1000 அடிக்கு ஒரு கீழே போய் இறங்கி அப்படி மேலே ஏற மாதிரி ஒரு பிரிட்ஜ் மாதிரி போட்டிருக்கு. அந்த இடத்துல தான் கிராஸ் பண்ணி வச்சுருக்காரு. அப்போ தட் இஸ் டு இன்வைட் ஃபேரோ டு ஃபாலோ த இஸ்ரேலைட்ஸ். அப்போ ஜலம் வந்து குவிலாக நின்றதுன்னு வாசிக்கிறோம். இப்போ அந்த ஃபாரோவை அந்த இடத்துல கூட்டிகிட்டு வர வச்சு கிட்டத்தட்ட அப்படி அதில் கேல்குலேஷன் போட்டபோது அந்த ஜலம் அப்படி நின்றுச்சுன்னா கிட்டத்தட்ட 1000 அடி உயரத்துக்கு நிற்குமா. அப்படின்னா யோசனை பண்ணுங்கள், இந்த காற்றை வரவழைத்து அவர் நிற்க வச்சுருக்காரு, ஜலத்தை நிற்க வச்சுருக்காரு. அதை அவர் உழ பண்ணும்போது 1000 அடி ஜலம் வந்து நம்ம மேலே அப்படியே ஓஷன் இருக்குன்னா என்ன ப்ரெஷர் அடிச்சிருக்கும், அவங்க எப்படி ஆயிருப்பாங்க. இன்றைக்கி கூட இந்த சேரியட்ஸ் எல்லாம் இந்த இது இருக்குது, சவுதி அரேபியாவுக்கும் ஈஜிப்டுக்கும் நடுவில் இருக்கிற அந்த ரெட் சீல இருக்குது. ஸோ அந்த இதெல்லாம் பத்திரமா பிடிச்சி வச்சுருக்காங்க, கண்டுபிடிச்சிருக்காங்க. அதான் சிவந்த சமுத்திரத்தில் கவிழ்த்து போட்டவரை துதிங்கள். அதுக்கு முன்னால் அவனை 10 வித வாதிகளால் வாதித்தார். வாதிச்சுட்டு அப்புறம் அவன் தலைச்சன் பிள்ளைகளை சங்கரித்த பிறகு இப்படி தான் நம்ம கர்த்தர் வந்து செய்ய விருப்பமாயிருக்கார். நம்முடைய எதிரிகளுக்கும் நம்ம விரோதிக்கிறவங்களுக்கும் கர்த்தர் செய்ய சித்தமாக இருக்கார். இது நம்மளுக்கு புரிஞ்சிக்கணும். அவர் நம்ம நேசிக்கிறபடியால் அப்படிலாம் செய்கிறாரு. இப்போ வந்து அவர் எகிப்தின் நடுவில் எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனுக்கும் அவன் தேசம் அனைத்திற்கும் செய்த அவருடைய அடையாளங்களையும் அவருடைய கிரியைகளையும். நான் ஒரு ஆர்டிக்கிளை படித்தேன். அந்த பர்டிகுலர் ஃபேரோவோட ஹெட் ஒண்டி இருக்காது, ஏன்னா அவன் பேரும் இருக்காது. அந்த ஃபேரோட கல்ற மாதிரி இது வச்சுருப்பாங்க, அந்த மம்மிஸ் மாதிரி செய்து வச்சுருப்பாங்க. அந்த இதில் வந்து வெறும் ஸ்டோன்ஸ் ஒண்டி தான் இருக்கும் அவருடைய மெமரிக்காக. The particular pharaoh had never had a name or something is there. Long back I read it. இப்போ அந்த மாதிரி பண்ணி விட்டுட்டாரு பாருங்கள். ஒரு ராஜாவையும் காலி பண்ணியிருக்காரு, எல்லாரையும் காலி பண்ணியிருக்காரு. இஃப் அட் ஆல் வி ப்ளீசஸ் காட், நம்ம தேவனை திருப்திப்படுத்துகிறோன்னா ஒன்றும் இல்லை. நம்ம உடனே நம்ம புதிய பாட்டு கிறிஸ்தவர்கள் என்ன சொல்லுவாங்க, இல்லை இயேசு நமக்காக உயிர். எஸ், அதனால தான் சொல்கிறேன், கிருபையின் தேவன் எப்பவுமே பொறுத்து கொண்டிருக்க மாட்டார். நம்ம அவர் இப்போ புதிய பாட்டிலே நிறைய லாஸ் அவர் வச்சுருக்காரு, அதையும் ஃபாலோ பண்ணணும். அன்பு கூறுவாயாக, உன்னிடத்தில் அன்பு கூறும்போது உன் சகோதரத்தில் அன்பு கூறுவாயாகன்னு சொன்னால் அதை செய்து தான் ஆகணும். அப்போ தான் நம்மளுக்கு விடுதலை. இல்லை நம்ம மனம் போன போக்கில் வாழ்வோன்னு சொன்னால் நம்மளுக்கு விடுதலை வராது. இப்போ வந்து அதுக்கு போகிறதுக்கு முன்னால் தான் இதெல்லாம் படிக்கிறோம். நம்ம பழைய உடன்படிக்கைன்னா என்ன, புதிய உடன்படிக்கைன்னா என்ன. அப்போ எகிப்திய சேனையும் அவர்கள் குதிரைகளையும் தொடர்ந்து வருகையில் கர்த்தர் சிவந்த சமுத்திரத்தின் ஜலத்தை அவள் மேற் புரள பண்ணி, இந்த இன்சிடெண்ட் தான் 1000 feet உள்ள வாட்டர் அப்படியே அவங்கள 5000 feet போட்டது. ஜலத்தை அவர்கள் மேல் புரள பண்ணி இந்நாள் வரைக்கும் இருக்கிறது போல அவர்களை அழித்த அவருடைய செய்கையும். இன்னொரு இடத்துல போட்டிருக்கோம், ஆழி அவர்களை சூழ்ந்து கொண்டது. ஆழ்னா ஆழ்கடல். அப்புறம் நிறைய இப்போ ஆக்சுவலாக அவர் வந்து ஈஜிப்ட்லேருந்து கொண்டார், வில்டர்னஸில் தன்னுடைய பிள்ளைகளை நடத்தி கொண்டார். அங்கேயும் தகராறு பண்ணிக்கிட்டே தான் வந்தாங்க. அது கேரக்டர். இப்போ வந்து கர்த்தர் நம்மக்கிட்ட எதிர்பார்க்குற காரியங்கள், we have to change our character. இதுக்கு நம்ம சேஞ்சிங் அவர் கேரக்டர்னா we have to depend on the Holy Spirit, ஆவியானவர். நான் சில சபையின் மக்களை பார்க்குறேன், வெளி சபையின் மக்களை பார்க்குறேன். அவங்களுக்கு பரிசுத்தாவியானவரை பற்றி ஒன்றுமே தெரியல, அவங்களுக்கு பாஷை பேசுகிறதுனாலும் தெரியல, எதுவுமே தெரியல. ஆனால் நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது, அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். we go deep inside this thing. அப்போ தான் the Holy Spirit will guide us into all the truth and we shall be set free. அப்போ தேவனுக்கு பிரியமுண்டாகவும் அவருக்கு பாத்திரராகவும் நடக்க வேண்டும். பவுல் அப்போஸ்தலன் சொல்கிறபடி நடக்க முடியும். இல்லாட்டி அவங்க மர்மரிங் கிரம்பிளிங் இது மாதிரி பண்ணால்
அங்கே நிறைய காரியங்கள் நிறைய பிரச்சனைகளை தான் அவர்கள் கண்டார்கள்.